வணக்கம் நண்பர்களே. நம்ம ஒன் டே விசிட்டாக சென்னையிலேருந்து கும்பகோணம் போயிருந்தோம். அதில் கும்பகோணத்தில் ஒரு 5 டெம்பிள் விசிட் பண்ணியிருந்தோம். அது குறித்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நாங்கள் பார்த்தது வந்து ஆதி கும்பேஸ்வரர் கோவில், 2வதாக பார்த்தது வந்து ராமர் கோவில், 3வதாக பார்த்தது வந்து சாரங்கபாணி கோயில், 4வதாக பார்த்தது வந்து சங்கரபாணி கோயில், 5வதாக பார்த்தது வந்து காசி விஸ்வநாதர் கோயில். இந்த 5 கோயில் நாங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தோம். இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்குது, கும்பகோணம் சிட்டிக்குள்ளேயே. இது வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக ஒரு 5 to 6 கிலோமீட்டர் ஃபுல்லாக அந்த கோயில் சரௌண்டிங் சுற்றி நடந்து வர மாதிரி இருக்கும். நடந்து வந்து பார்க்க முடியும். பஸ் இருக்கான்னு தெரில, நாங்கள் அப்படியே வால்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பக்கத்தில் இருந்ததுனால நடந்து போயிட்டோம். கும்பகோணம் சிட்டிக்குள்ளே இருக்க இந்த 5 கோயிலையும் நாங்கள் விசிட் பண்ணிட்டு அங்கேருந்து சுவாமிமலை, முருகனின் 4ஆம் படைவீடான சுவாமிமலைக்கு போயிருந்தோம். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சுவாமிமலை ஒரு 8 கிலோமீட்டர் வரும். 10 ரூபா பஸ் டிக்கெட்டு. அங்கேருந்து சுவாமிமலைக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் கும்பகோணம் ஒன் டே விசிட்டாக போனால் இந்த 5 கோவில், இன்னும் நிறைய கோயில் கூட இருக்குது சிட்டிக்குள்ளே, முக்கியமான கோயிலெலாம். அதை விசிட் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க சுவாமிமலையும் பார்த்துட்டு வாங்க. சென்னையிலேருந்து கும்பகோணம் போகணுன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ட்ரெயினில் போயிருந்தோம். தாம்பரத்துலேருந்து கும்பகோணத்துக்கு ட்ரெயினில் போயிருந்தோம். வெள்ளிக்கிழமை நைட்டு 10:40க்கு கிளம்பணும். நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நேமு. 10:40க்கு தாம்பரத்தில் எடுத்தாங்க. சனிக்கிழமை காலைல 4:30க்கு கும்பகோணத்தில் விட்டாங்க. கரெக்டாக இருந்தது இந்த ட்ரெயின். நாங்கள் அண்டர்சோல் தான் போயிருந்தோம். ஒருத்தருக்கு டிக்கெட் சார்ஜ் வந்து தாம்பரத்துலேருந்து கும்பகோணம் வர 145 ரூபா ஆச்சு. ரிட்டன் வந்து ட்ரெயின் இருக்குது கும்பகோணத்துலேருந்து மதியம் 1:30க்கு. அது திருச்சியிலேருந்து அந்த ட்ரெயின் வருது. அதை வந்து அண்டர்சோல் தான் வந்தோம். அதில் கூட்டமாக தான் இருந்தது. சீட் ஒன்று கிடைக்கல, நின்று தான் வர மாதிரி இருந்தது. ரிட்டன் முடிஞ்சால் புக் பண்ணி வாங்க ட்ரெயின், இல்லைன்னா பஸ்ஸில் கூட வந்துடுங்க. ட்ரெயினில் வந்தால் சீட் கிடைச்சா தான், இல்லை நின்று தான் வரணும். நாங்கள் நார்மல் டேஸில் சீட் கிடைக்குமான்னு தெரில. வீக்கெண்ட்னால கூட்டமாக தான் இருந்தது. ட்ரெயினில் நின்று தான் வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.